Welcome to JS in English Learning. Teachers, we are with Francis Bacon's essays. Particularly in today's class, we will be, in this module, we will take up the essay of adversity. Okay. Now, what is the meaning of the word adversity? We should begin from there. Okay. The meaning of the word adversity. We have started the recording. So I want all of you to mute your mics, okay, and follow the information. Adversity refers to a difficult situation or a condition. It also means a misfortune, okay, a difficult situation, a misfortune, unfortunate situation. அது ரொம்ப கடினமான எதிர்பாராத ஒரு தருணம் நிகழ்வு அப்படிங்கிறத தான் நாம் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப அட்வர்சிட்டி வரும் பொழுது, கஷ்டகாலம் வரும் பொழுது, ஒரு கடினமான ஒரு நேரங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்னு தான் அந்த எஸ்ஸேல பேக்கன் நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. It's a kind of wisdom which Bacon is imparting to the readers. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த எஸ்ஸேஸ் அதனுடைய சப்டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல். ஏன் அப்ப ஒரு பிரின்ஸ் வந்து எவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் கைட்லைன்ஸ் தான் அந்த எஸ்ஸேல கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு டாபிக் தான் ஆஃப் அட்வர்சிட்டி, மீன்ஸ் ஆஃப் பேட் டைம்ஸ், ஹவு டு அப்ரோச் பேட் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே எஸ்ஸேவா கொடுக்கப்பட்டிருக்கு, prescribed text. Are you with me, teachers? Am I audible to you? Yes, sir. Yeah. If there is any issues, you can unmute yourself and you can stop me. I think we have started the recording, so there won't be any issue. Look at how he begins the essay. He begins the essay with a quotation, with a remark by Seneca. இந்த இடத்துல ஹை ஸ்பீச் ஆஃப் செனகா அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? வாட் இஸ் திஸ் ஹை ஸ்பீச் ஆஃப் செனகா அப்படின்னா, ஹூ இஸ் திஸ் மேன் செனகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் அ ரோமன் ஸ்டாயிக் பிலாசபர். ஓகே, ஹி இஸ் அ ரோமன் ஸ்டாயிக் philosopher. He is a Roman, particularly he is a Stoic philosopher. A Stoic philosopher. Who is a Stoic philosopher? அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, a Stoic is one who is not disturbed by pleasure or pain. A man who takes everything in a balanced mode. A man who is very calm, composed. ரொம்ப காமா இருப்பாரு, ரொம்ப கம்போஸ்டா இருப்பாரு. ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஓவர் எக்ஸைட் ஆக மாட்டார். அதே நேரத்துல ஒரு பேட் டைம்ஸ் வருது, அதனால ரொம்ப வருத்தத்தையும் வெளியில காட்டிக்க மாட்டார், ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பார். ஒரு சில பேர் அந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி அப்படியே ஒரு பேலன்ஸ்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டாயிசிசம், தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இப்ப திஸ் மேன் செனகா, he was also a great orator, a writer. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய இதுதான் ஓப்பனிங் கொட்டேஷனாவே இருக்கு. he is using the Latin expression. என்ன அப்படின்னா, போனாரேரும் செக்குந்தாரும் ஒபாத்தாபிலியா அட்வர்சாரிரும் மிராபிலியா அப்படின்னு பின்னாடி அவர் லாட்டின் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பேக்கன் லவ்ஸ் யூசிங் லாட்டின் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ரைட். இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கலாம். பேக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பேக்கன் லவ்ஸ் த யூசேஜ் ஆஃப் லாட்டின் ஃப்ரேசஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம செனகா அப்படிங்கிற ஒரு ரோமன் ஸ்டாயிக் பிலாசபருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, good things which belong to prosperity or to be wished. Okay, good things எந்த நேரத்துல நமக்கு நடக்கும் அப்படின்னா, நம்ம நல்ல சுபிட்சமாக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது is to be wished. அதை நம்ம
Teachers, come on, tell me, is it the problem for everybody? Inaudibility? No, No, sir. Okay, sir. I think it is okay. Audible. The individual, it must be network bandwidth issues from your side. I have 5G bandwidth with me, so kindly check the sound in your side. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, குட் திங்ஸ் ஆர் டு பி விஷ். இந்த இடையில ரெண்டு கமாவுக்கு இடையில இருக்கிற விஷயங்கள் வந்து இட் இஸ் கேன் பி இக்னோர்ட். குட் திங்ஸ் ஆர் டு பி விஷ், பட் okay, the good things that belong to adversity are to be admired. அப்படின்னா நல்ல விஷயம், நம்ம சுபிட்சமாக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம விஷ் பண்ணணும். அதே நேரத்துல நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்களும் அதோடு சேர்ந்துதான் வரும். அந்த விஷயத்த நம்ம அட்மயர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஸ்பரஸா இருந்தாலும் சரி, அட்வர்சிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணாலும் சரி, பேட் டைம்ஸ்ல இருந்தாலும் சரி, நமக்கு நன்மை நடக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம ஓவராலா பார்க்கும் பொழுது ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கமா இருக்கும். ஆனா அந்த கஷ்ட நேரத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் உள்ள மறைஞ்சு நமக்கு நெருக்கமாக வந்து கொண்டு இருக்கும். நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுதான் நம்ம உண்மையான நண்பர்கள் யார் என்று நம்ம இனம் காண முடியும் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ப்ரொவர்ப் இருக்கு. You will know your friends during adversity. You will know who is your loved one during your bad times. One who stands by you during good time is called a fair weather friends or fair weather relationship. அவங்க பாத்தீங்கன்னா, நான் காசு பணம் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டகாலம் வரும்போது பறந்து ஓடிடுவாங்க. அவங்க உண்மையானவர்கள் அல்ல. ஆனா அட்வர்சிட்டி, நம்ம வந்து பேட் டைம்ஸ், அந்த கஷ்ட காலத்துல யாரு நம்ம கூட இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான உறவுகள். அந்த விஷயத்தை தான் இவர் சொல்றாரு. அந்த டைம்ல யாரு நம்ம கூட இருக்காங்களோ அவங்கள நம்ம அட்மையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய இந்த முன்னாடி சொன்ன விஷயத்தினுடைய லாட்டின் வெர்ஷன் தான் பின்னாடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். போனா ரேரும் செகுந்தாரும் ஒபாதாபிலியா அவர்சாரும் மிராபிலியா. மிராபிலியானா இட்ஸ் அ மிராக்கிள். ஏன் மிராபிலியா? மிராபிலியா அப்படின்னா இட்ஸ் அ மிராக்கிள். மிராக்கிள் அப்படின்னா சம்திங் விச் இஸ் டு பி அட்மயர்டு, வியந்து நாம் பார்க்கக்கூடியது. அப்ப நமக்கு வியப்பான செயல்கள் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்லி டியூரிங் that adversity phase. ஓகே, நம்ம அட்வர்சிட்டி ஃபேஸ்ல இருக்கும் பொழுதுதான் மிராக்கிள்ஸ் நடக்கும். நம்ம எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அந்த நேரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி அழகா யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செனக்கா அப்படிங்கிற ஒரு பிலாசபர் சொல்லியிருக்காரு. அந்த அடேஜோட தான் இந்த எஸ்ஸேவை பேக்கன் தொடங்குறாரு. Now look at the next important line here. I have highlighted in red. It is the true greatness to have in one the frailty of the man and the security of God. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, man is weak. When a man is weak, okay, the security of God comes to the aid of man. Okay, மனிதனின் இயலாமையில் கடவுளுடைய மாட்சி விளங்கும். மனிதனின் இயலாமையில், frailty means weakness. ஓகே, மனிதனின் இயலாத ஒரு தன்மையில் இருக்கும் பொழுதுதான் கடவுளினுடைய ப்ராவிடன்ஸ் வந்து சேரும். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the blessing of God will come to a man during odd times, during difficult times, during adversity. One will face the blessings of God. அப்ப he is celebrating adversity. உனக்கு கஷ்டகாலம் வருது, உனக்கு பேட் டைம்ஸ் வருது அப்படின்னா, be happy, take it positively, because God's security is going to come to you. கடவுள் உன்னோடு இறங்கி நடக்க போகிறார். நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு அனெக்டோட் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, கடவுள் வந்து ஒரு மனிதனுக்கு வரம் கொடுத்தாராம். அந்த வரத்தின்படி கடவுள் வந்து எப்பொழுதும் அந்த மனிதனோடு நடப்பதாக ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தார், அந்த மனிதன் வந்து நல்ல பசுமையான புல்வெளிகள்ல நடந்துகிட்டு இருந்தான். அப்ப கடவுளுடைய கால் தடம் இருந்தது.
பாலைவனத்துல அவன் நடக்க நேர்ந்தது. அப்போ என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சந்தேகத்துல சைடு அப்படியே பாக்குறான், அந்த கால் தடம் காணவில்லை. உடனே அவன் என்ன சொல்றான், கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். என்னப்பா நீ என் கூட நடந்து வருவேன்னு சொன்ன, புல்வெளியில நடந்து வரும்போது என் கூட வந்த, இப்ப பாலைவனத்துல என் பக்கத்துல உன்னுடைய காலடி தடம் காணும் அப்படின்னு கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாரா, அந்த காலடி தடம் என்னுடையது, நான் உன்னை தாங்கிக்கிட்டு இருக்கேன், நீ என் மீது தான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறாய், ஏன் அப்படின்னா அந்த வெப்பம் உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன அப்படின்னா, when we are facing with adversity, God's providence will safeguard us, நம்மை காப்பாற்றும். அந்த விஷயத்தை தான் அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வீரா மாக்னும் ஹெபாரே ஃப்ரிகின்தானும் ஹோமினுஸ் செக்ரித்தானும் தேயி அப்படிங்கிற லாட்டின் எக்ஸ்பிரஷனை அப்படியே பின்னாடி கொடுத்திருக்காரு. முன்னாடி எக்ஸ்பிளனேஷன், பின்னாடி லாட்டின் எக்ஸ்பிரஷன். Okay, are you here? Yes sir. Okay. அடுத்தது சூப்பரான விஷயங்கள் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, in poetry அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, this would be have done better in poesy where transcendences are more allowed. ஒன்னும் இல்ல, simple. He says, in poetry you will find all these informations more clearly அப்படின்னு சொல்றாரு. அதாவது the frailty of the man, during frailty of the man the security of God will be felt அப்படிங்கிற விஷயம் எங்க அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, it is stated much in poetry, in poesy. In poesy அப்படின்னா it is not alone poetry, it also means plays, it also means tragedy, or it also mean tragic comedy. tragedy-யா இருக்கலாம் அல்லது tragic comedy-யா இருக்கலாம். இந்த விஷயங்கள்ல the frailty of the man and the security of the God is explained in detail அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to narrate a few literary texts where the frailty of the man will be presented and the providence of God will also be presented. அதுக்கு ஒரு சில டெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்படியே எக்ஸாம்பிள்ஸா கொடுக்க போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first example is the suffering of Hercules. The suffering of Hercules. Okay, sorry, suffering of Hercules illa, the sufferings of Prometheus. The text that Bacon is referring to is Prometheus Unbound by P.B. Shelley. என்ன டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இங்க சைட் பண்றாரு? He is making an allusion to deliverance of a sufferer by divine intervention. Okay, ஒரு மனிதன் வந்து கஷ்டத்துல இருக்கும் பொழுது கடவுளினுடைய தூதுவர் அந்த இடத்துல வந்து அவரை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதாக ஒரு சில டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட தான் இவர் எக்ஸாம்பிளா கொடுக்க போறாரு. அதுக்கு முதல் எக்ஸாம்பிளா அவர் கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, P.B. Shelley's Prometheus Unbound. That is the text. அந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, Prometheus, you know the famous Greek myth, how Prometheus was bound by Zeus. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஒரு half a second 1 secondல ஸ்டோரி சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இந்த Prometheus was a divine being. அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஹெவன்ல இருந்து ஃபயரை திருடி கொண்டு வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க குளிர்காலத்துல. அதனால அவங்களுக்கு ஃபயர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால இந்த மனிதர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து இந்த டிவைன் பீயிங் என்ன பண்ணாரு, ஃபயர் வாஸ் தேர் ஒன்லி இன் ஹெவன், மவுண்ட் ஒலிஃபஸ். The Greek mythology-ல there was a mythological mountain where all the divine beings were dwelling. Greek mythology-ல அந்த எல்லா கடவுளர்களுக்கும் தலைவராக இருந்த ஜேயுஸுடைய கட்டுப்பாடில் தான் இந்த நெருப்பு இருந்தது, டிவைன் ஃபயர். அந்த ஃபயரை வந்து யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாக மனிதர்களுக்காக திருடி கொண்டு வந்த ஒரு கடவுள் தான் ப்ராமித்தியூஸ். அந்த ப்ராமித்தியூஸ் என்ன பண்ணா, அந்த ஃபயரை திருடி கொண்டு வந்து மனிதனுக்கு கொடுத்தான். அந்த ஃபயர்னால man became empowered and God, Zeus was very angry. உடனே என்ன பண்ணாரு, he punished Prometheus by chaining him in
காகாசஸ் மவுண்டன். காகாசஸ் மவுண்டன். அந்த காகாசஸ் மவுண்டன் எங்க இருக்கு அப்படின்னா பெர்ஷியால, அந்த பெர்ஷியன் கல்ஃப்ல ஒரு ஏரியால ஒரு 3 கடல் சங்கமிக்கும் இடம். அந்த இடத்துல ஒரு மவுண்டன் கிளிஃப்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா செயின்ல அப்படியே தொங்க விட்டுருக்காரு. Okay, Prometheus was supposed to face the vagaries of weather. During the day, it was very hot sun, and during night it was chill wind. இத ரெண்டையும் அவர் ஃபேஸ் பண்ற மாதிரி அவரை கட்டி தொங்க விட்டாரு மலையில. கடலை பார்க்கும் கடலை பார்த்து அப்படியே அவர் தொங்கிட்டே இருப்பாரு. Every now and then the vulture, the eagle of Zeus, அந்த Zeus கூடைய pet animal was the eagle, and the eagle will be coming and it will puncture the lungs of Prometheus. Okay, அந்த Prometheus உடைய lungs என்ன பண்ணும், இது கொத்தி கொத்தி அவனுக்கு மூச்சு திணறல் வர வைக்கும். இந்த மாதிரி அவன் பல யுகங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எப்பெல்லாம் இந்த காயம், அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய காயம் மாறுதோ அப்ப அந்த ஈகிள் திருப்பியும் வந்து அவனுக்கு அந்த பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டார்மெண்ட், இட் வில் பி டார்மெண்டிங் ஹிம், டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப Prometheus was praying to gods and God came to aid Prometheus in the person of Hercules. Hercules என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, Hercules went and he unbound Prometheus from the chains of Zeus. அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க. அந்த செயின்ல இருந்து Hercules was sent. Hercules was a savior, was a messiah. அப்ப Hercules represents divine providence. இறை இறை உதவி. Hercules வந்து he is only a representative. He represents divine providence. இறை அரவணைப்பு. அதே நேரத்துல Prometheus represents what அப்படின்னா, he represents human nature which is in a state of suffering. Are you there? Yes sir. Yeah, அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கும் பொழுது, இந்த மனிதன் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது இறைவனுடைய அந்த பாதுகாப்பு அரவணைப்பு கிடைக்கும், அதை உணரலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த எஸ்ஏல பேக்கன் அழகா சொல்றாரு. The second என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he refers to the Christian concept. இப்ப வந்து மொதல் எக்ஸாம்பிளா கொடுத்தது வந்து ஒரு பேகன் மித். ஒரு பேகன் மித் அப்படின்னா நான் பிலீவர்ஸ் அந்த வேர்ல்டுல இருந்து நான் கிறிஸ்டியன் ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. இன்னொன்னு வந்து கிறிஸ்டியன் பிலீஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when the flesh is weak, when human beings are weak, you can feel the divine providence அப்படின்னு பைபிள்ல கொடுத்திருக்கு. There is a beautiful saying in the New Testament, particularly in the letter of Saint Paul. அங்க Saint Paul complains to God that there is a thorn in his flesh which is often troubling him. அவர் சொல்றாரு, என்னுடைய இந்த உடலில் ஒரு ஒரு முள் வந்து தைத்து கொண்டு இருக்கிறது, இந்த முள் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா, he is referring to his physical weakness. அது வந்து என்ன மாதிரி வீக்னஸ் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் தான் யோசிக்கணும். He speaks about weakness as a missionary. அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, அதுல இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்டேஷன் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, where a human becomes weak, the grace of God abounds. எங்கே மனிதன் வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறானோ, அப்ப கடவுளினுடைய அந்த ஆசீர்வாதம் அபரிவிதமாக அந்த இடத்தில் நிரம்பும் அப்படின்னு ஒரு கிறிஸ்டியன் கான்செப்ட் இருக்கு. அதுதான் அங்க அழகா சொல்லியிருக்கு. The Christian revolution that saileth in the frail bark of the flesh. The flesh, human body, the human nature is frail. Frail na weak. And this this human person is metaphorically compared to a bark. B-A-R-K. Metaphorical comparison அங்க இருக்கு. உள்ளீடாக ஒரு கம்பாரிசன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த human being is, or the human nature is considered to be a bark. A bark அப்படின்னா a small boat which is actually getting tossed in the waves of the world. இந்த உலகம் என்ற இந்த பெரிய கடலில்
தத்தளிக்கக்கூடிய ஒரு சின்ன படகாக இந்த மனிதன் இருக்கிறான். அப்படி தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்து அட்வர்சிட்டியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது who is coming to aid him? Divine providence is coming to aid him. கடவுளினுடைய இருப்பு அந்த இடத்தில் மனிதனுக்கு சென்று உதவுகிறது அப்படின்னு ஒரு கிறிஸ்டியன் பிலீஃப் இருக்கு. So he first gives an example of the pagan myth of divine providence, and then he speaks about the Christian story of divine providence. எப்ப வந்து மனிதன் வீக்கா ஃபீல் பண்றானோ அப்ப எது அதிகமாக அவன் பக்கத்துல வருதான்? கடவுளினுடைய கிரேஸ், the grace of God. கடவுளினுடைய அரவணைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, now what is the virtue of prosperity? prosperity டைம்ல இருக்கக்கூடிய virtue, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய virtue என்ன அப்படின்னா, it is called temperance. what is the virtue of prosperity அப்படின்னா, it is called temperance. What is the meaning of temperance? Okay, temperance means moderation in thought. Moderation in thought, or it means self-control. Moderation in thought, or it is called self-control. Okay, அப்ப நம்ம நல்ல ப்ராஸ்பரஸா இருக்கும், நமக்கு எல்லாமே நிறைவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஓவரா ஆட்டம் போடாம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலோட கண்ட்ரோல்டா இருக்க வேண்டியது அவசியம். How to approach prosperity? During prosperous time we should be temperate. temperate na moderation. அதே நேரத்துல when we face with adversity, when we face with tough time, we should be a bit courageous. courage, the courage அப்படிங்கிறதுக்கு ஒரு synonym தான் fortitude. and என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the virtue of adversity is a heroic virtue. Okay, so during a tough time, if we are courageous, then we will be heroic. அந்த மாதிரி ஒரு ஹீரோயிக் வர்ச்சுவை நம்ம பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, he is again taking us into the biblical world. என்ன அப்படின்னா, பைபிள் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு இரண்டு பெரும் பிரிவுகளா இருக்கு. அங்க காடுடைய அப்ரோச் வந்து ரெண்டு விதமாக இருக்கிறது. நீங்க பைபிள் ஸ்டடீஸ் பண்ணவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, the God of the Old Testament and his approach towards people and their actions is different. And in New Testament, the approach of God towards human beings and their action will be different. என்ன அப்படின்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல the God of Old Testament, பழைய ஏற்பாட்டின் கடவுள் எப்பொழுதும் கொஞ்சம் கோபக்காரர். அவரு கொஞ்சம் கோபக்காரர், அதே நேரத்துல வாரி வழங்கக்கூடியவர். ஓகே, அதே நேரத்துல நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கக்கூடிய கடவுள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப forgiving God. இது ஒன் ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா, the God of the Old Testament is one who will be a man who is giving lot of blessings. He will always try to keep people in the comfort zone. அதே நேரத்தில் அவரும் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பாரு. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல God himself takes the form of man and suffers for human beings. அவருமே என்ன பண்றாரு, ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸ் பண்றாரு. என்னன்னா, he himself took the form of a human being and suffered for the salvation of the human world. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பேக்கன் வந்து தன்னுடைய ஓன் ஸ்டைல், அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்ல பேலன்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அழகா சொல்றாரு. என்ன அப்படின்னா, ப்ராஸ்பெரிட்டி இஸ் த பிளெஸிங் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமெண்ட். கடவுள் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மக்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்து ப்ராஸ்பரஸாவே வச்சிருப்பாரு. அதுவே what is the blessing of the New Testament? The blessing of the New Testament is adversity. adversityனா கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தின் வழியாக மாட்சிமையை கொடுப்பார். God will initially allow sufferings into the world and then he will give abundant blessings, and that is very much described in the New
Testament. Okay, இததான் அழகா அவர் சொல்லியிருக்காரு. What is the virtue of the Old Testament அப்படின்னு கேட்டீங்கன்னா, prosperity is the blessing of the Old Testament. இது வந்து fill in the blank டைப்ல கேட்பாங்க. Dash is the blessing of the Old Testament அப்படின்னா prosperity. So what is the blessing of the New Testament? Adversity. அப்ப நம்ம ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும்னு பேக்கன் முயற்சி பண்றாரு. அட்வர்சிட்டியை நெகட்டிவா பார்க்காதீங்க. இட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா, கடவுள் நம்மளோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போறதுக்காக இந்த ஒரு கஷ்டத்துல நம்ம அவனோடு கூட டிராவல் பண்றோமா, அவனை பற்றி இருக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த ஒரு கஷ்டத்தை கடவுள் அலோவ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அண்ட் நவ் அட்வர்சிட்டியை பத்தி அவரு அடுத்த லைன்ல சொல்லும் பொழுது இங்க அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அட்வர்சிட்டி கேரிஸ் த கிரேட்டர் பெனடிக்ஷன். பெனடிக்ஷன் அப்படின்னா பிளெஸிங். ஓகே, வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் கேரி a greater benediction, a greater worship, and it will give a clear revelation of God. நம்ம கடவுளை ரொம்ப அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சான்ஸ் தான் அட்வர்சிட்டி. if you want to know the presence of God, then you should allow adversity to step into your life. அந்த ஃபேஸ்குள்ளார நீங்க ஸ்டெப் இன் ஆகணும். அப்பதான் கடவுளுடைய உடனிருப்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். கடவுள் நம்மோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனிதன் அல்லது அந்த மனுஷி நம்மளோட தான் டிராவல் பண்றாருன்னு நம்ம தெரியணும்னா, you should embrace adversity. You should approach it positively. This is the description that Francis Bacon is telling us. During adversity, you will know the presence of God better. அப்படின்னு சொல்லிட்டு he is giving examples for the same. How in Bible people suffered but they felt the presence of God அப்படிங்கிறது. Okay. The first example that is given is David's Psalms. PSALMS, Psalms of David. சங்கீதங்கள் அப்படின்னு பழைய ஏற்பாடுல இருக்கும். சங்கீதங்கள், தாவீதின் சங்கீதங்கள் அப்படின்னா டேவிட். You know King David? Are you there with me, teachers? Yes, sir. Yeah, King David அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. And this man was the king of Israelites, the chosen race of God. அவரு என்ன பண்ணாரு? He was not a holy man completely. அவரும் he committed lot of sins. அந்த sins வந்து கடவுள் வந்து அந்த sins அவன் பண்ண தப்புகளை வந்து சுட்டி காட்டணும்னு அவன் என்ன பண்ணா, அந்த செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்தான். அப்போ அவன் என்ன பண்றான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அவனுக்கு எதிராக இன்னொரு ஏற்கனவே இருந்த அரசர் இவனுக்கு எதிராக இருக்கிறார். அப்புறம் இவன் அரசன் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து நாட்டு தேசத்துல இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் இவனுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொழுது, அப்புறம் இவனுடைய பையனே இவனுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொழுது இது வந்து கஷ்டகாலம். இட் இஸ் அட்வர்சிட்டி தட் டேவிட் ஃபேசஸ். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, he was always singing to God. He was always praying to God, and sometime he was writing psalms and he was reciting them, and wherever he was feeling very bad, he was telling, I feel your presence. Okay, he was telling that he felt the presence of God amidst difficulties. He said, you will always deliver me from this difficulty. அப்படிங்கிற மாதிரி அவரு என்ன பண்ணாரு, ரொம்ப நெகட்டிவா அந்த அட்வர்சிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணாம he told God that I know that you are with me. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணவர் தான் டேவிட். he was all the time with his harp. harp அப்படின்னா a musical instrument. ஓகே, அதுல ஒண்ணு நெகட்டிவான ஒரு என்ன பண்ணுவாரு, ஒரு சேடான ஒரு டியூன் வாசிப்பாரு, அல்லது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது ஹாப்பி டியூன் வாசிப்பாரு. பட் however he took adversity positively.
That is the first example given by Francis Bacon. The second and the third example that is given is, okay, one is the example of Job. யோபு அப்படின்னு ஒரு புக் இருக்கு பைபிள்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரியை நமக்கு அப்படியே ஒரு அல்யூஷனா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the affliction of Job. Okay, the Holy Ghost that labored more in describing the affliction of Job than the felicities of Solomon. அப்படின்னா ரெண்டு கேரக்டரை நம்மால் வந்து நமக்கு முன்னாடி வைக்கிறாரு பேக்கன். என்ன அப்படின்னா, கிங் சாலமன் was the richest king and the wise king in the Bible. அவரை பத்தி பைபிள்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததை விட யாரை பத்தி அதிகமான டிஸ்கிரிப்ஷன் இருக்கான்? There is much greater description in the Bible about the person called Job, who was inflicted with lot of difficulties. Okay, why should he speak about the Holy Ghost? Abina, there is understanding in Christianity that the whole scripture was inspired by the Holy Ghost. Holy Ghost na Holy Spirit. இறை ஏவுதலால் மனிதர்கள் எழுதியது, அதுதான் இந்த திருவிவிலியம் என்பது. Are you following what I am trying to tell you? Yes, sir. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் சாலமனை பத்தியும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கடவுளுடைய வேலைதான், அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய இன்ஸ்பிரேஷன் தான். Someone was inspired to write about King Solomon, the wise one, the wisest one in the world. Okay, இன்ன வரைக்கும் அவர் மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த சாலமனை பத்தி டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா யாரை பத்தி ரொம்ப அதிகமாக அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதிகமாக எழுத டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு பைபிள்ல அப்படின்னா யோபை பற்றி தான். அப்ப adversity is very important because only through adversity you will feel the hand of God. அப்படிங்கிற விஷயத்தை தான் திருப்பியும் பேக்கன் இந்த எஸ்ஸேல சொல்றாரு. அதற்கு அடுத்தது பாருங்க, prosperity is not without many fears. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம நல்ல வசதியா இருக்கோம் அப்படின்னா, வசதியா இருக்கிறவன் எப்பொழுதுமே எந்த பயமும் இல்லாமல் இருப்பவன் கிடையாது. அவனுக்கும் பயங்கர பயம் இருக்கும். ஓகே, நீங்க வந்து கை நிறைய காசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழியில பயம் இருக்காது. ஆனா உங்களுக்கு வந்து கழுத்து வரைக்கும் பெரிய மூட்டையா காசு வச்சுட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், யார் வந்து திருடிட்டு போவான்னு தெரியாம ரொம்ப பயம் இருந்துகிட்டு இருக்கும். You will have a lot of fear and you will also incur the distaste of people. ஏன் அப்படின்னா, நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து காசு கேட்பாரு, நீங்க கொஞ்சம் கொடுப்பீங்க, திருப்பியும் வந்து கேட்டாருன்னா கொடுக்க மாட்டீங்க. அப்ப that man will develop a distaste for you. Okay, அப்ப prosperity also contains a problem. அதே நேரத்துல during adversity timeல you will not be without comfort or hope. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உதவி உங்களை வந்து சேரும். நீங்களே நல்லா பாருங்க, பிராக்டிக்கலா லைஃப்ல நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டா உட்காந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில காசு இல்லைன்னு நினைப்போம். திடீர்னு எங்கிட்டாவது இருந்து ஒரு பக்கத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கிற அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லைன்னா சின்னதா ஒரு அமௌண்ட் வந்து சேரும். நம்ம பசிக்குது, கையில காசு இல்லைன்னா அந்த நேரத்துல அந்த சைடுல ஒரு ஃப்ரெண்டு வந்து வரியா சாப்பிட போவோம் அல்லது ஒரு டீயாவது குடிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் வந்து நிப்பாரு. which means adversity is not without comfort or hope. This is again a beautiful aphorism given by Francis Bacon. Okay, are you there following? Yes, sir. இதுக்கு ஒரு அழகான இந்த அட்வர்சிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு அழகான அனாலஜி கொடுக்குறாரு. என்ன அனாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, he gives the analogy of a canvas and in the canvas there is the needle work which is done. He calls it as embroidery. ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் வரணும்னா the cloth has to be pierced. அந்த அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஆகணும்னா வெறும் துணி தான் இருக்கும். அந்த துணி வந்து வழி தாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழி தாங்கலைன்னா அங்க ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் வராது. So that adversity is nothing but the needle work in a canvas, and the outcome of that needle work is a beautiful image in a canvas.
இதே மாதிரிதான் மனித வாழ்க்கையில when adversity steps in, it will come with lot of pain, but when it leaves us, it will leave us as a more beautified being. ஒரு கல் இருக்கும், அந்த கல்லு வந்து அந்த அந்த ஒரு ஸ்கல்ப்டர் கையில போய் அது சிசில் பண்ணப்படாவிட்டால் அது அழகான ஒரு ஸ்டாச்சுவா மாறாது. The chiseling phase is the phase of adversity. அதுதான் பேட் டைம்ஸ். அந்த பேட் டைம்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆகா ஓகோன்னு இருப்போம். இதுதான் அழகா அனாலஜி கொடுக்கிறாரு. Now come to the last thing that he is giving here. Virtue is like precious order. virtue என்பது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சென்டை போல. ஓகே, virtue is like precious order, most fragrant when they are incensed and crushed. அப்படிங்கிறாரு. virtue அப்படிங்கிறது, virtue அப்படின்னா what do you mean by virtue? Moral value. Yes. Moral value, அறம். அறம், moral value அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீங்க நல்ல ஒரு வேல்யூ உள்ள பர்சன் அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா, only when you are crushed. only when you are crushed. இத நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் அனாலஜியா பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளார் இருக்கு, அந்த ஃபிளாரை வந்து நீங்க கசக்கி அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணாதான் அதுல இருந்து ஒரு ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் தான் நமக்கு வந்து ஒரு ஹீலிங் பவர் இருக்கும். அப்ப unless or otherwise we are crushed, unless we know, the worth of the person will not be known. அப்ப இந்த crushing phase to bring out the best in us is the adversity phase. நம்மை புடமிட்டு சோதிக்கக்கூடிய அந்த phase வந்து that is called adversity phase. அதுவே what happens during prosperity அப்படின்னா, during prosperity we will only discover enemies, we will only discover evil things, but during adversity we will best discover the virtue. This is aphoristic style. நம்ம கஷ்ட காலத்துல தான் நம்ம எவ்வளவு நல்லவன் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். ஓகே, நம்ம நல்ல சுபிட்சமாக இருக்கும்போது சில நேரத்துல இந்த உலகம் நம்மை தீவனாக பார்ப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்கவும் நேரிடும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை அவர் அழகா முடிக்கிறாரு. This is the approach that Bacon has towards adversity. Okay, so I hope you have understood this particular essay. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?